ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே ரேஷன் செல்வி. இந்த வீடியோவில் நம்ம என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஓட்டர் ஐடி எப்படி அப்ளை பண்ணி வாங்கணும், இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்களே உங்களுக்கான ஓட்டர் ஐடியை ஃப்ரீயாக அப்ளை பண்ணி வாங்க முடியும். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கான ஓட்டர் ஐடி அப்ளிகேஷனை நீங்களே வீட்டில் இருந்தபடி ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா voter.eci.gov.in. இந்த வெப்சைட்டில் தான் நம்ம ஓட்டர் ஐடி ஃபார்மை அப்ளை பண்ணி ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி கேட்பாங்க. லாகின் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் இல்லைன்னா இமெயில் ஐடி ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு நம்பரை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கான ஒரு லாகின் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா புதுசாக ஓட்டர் ஐடி நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஃபார்ம் 6 தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண வேண்டிய ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட்டு அதில் என்ன டீட்டெயில்ஸ் கேட்பாங்கன்னா நீங்கள் என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு பிறகு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு கேட்பாங்க. அடுத்தது உங்களோட அசம்பிளி என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு என்ன ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் தெரிஞ்சிடும். அசம்பிளி சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா அசம்பிளி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் அசம்பிளி கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டு கரெக்டாக உங்கள் வீட்டுக்கு சென்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓட்டு போடும் போதும் கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல ஓட்டு போட போகிறீங்களோ அந்த இடம் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதனால் நீங்கள் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அசம்பிளி தெரிஞ்சுக்கிட்டு ஃபில் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு அசம்பிளி தெரியலனா உங்களோட அம்மா அப்பா இல்லைன்னா உங்கள் ரிலேஷன் இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டில் என்ன அசம்பிளி இருக்கோ அதே அசம்பிளி கொடுங்க, கண்டிப்பாக கரெக்டாக வந்துடும். அடுத்தது பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. பர்சனல் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமை தமிழில் ஃபஸ்ட் நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணணும். இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே தமிழில் வந்துடும். அடுத்தது நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்னு கொடுத்த பிறகு உங்களுடைய பேரண்ட்ஸு இல்லை மதர் இல்லைன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யார் நீங்கள் நேம் கொடுக்க போகிறீங்களோ ரிலேஷன் அவங்களோட நேமை இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வரும். அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பர் லைஃப் லாங் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுங்க. ஏன்னா நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 மந்த் 2 மந்த்தில் இதே வெப்சைட்டில் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். இல்லைன்னா உங்களோட ஓட்டர் ஐடி கார்டில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அதனால் மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் எப்போவுமே லைஃப் லாங் இந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நம்பரை கொடுங்க. மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் கரெக்டான நம்பரை கொடுங்க. அடுத்தது உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் நீங்கள் கொடுக்கணும்னு இருந்தால் கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கூட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் ஆதார் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி கார்டும் ஆதார் கார்டும் ஆட்டோமேட்டிக்காகவே லிங்க் ஆகிடும். நீங்கள் திரும்ப போயிட்டு ஆதார் கார்டும் ஓட்டர் ஐடி கார்டும் லிங்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு என்ன டாக்குமெண்ட் வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க. உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாம். இல்லைன்னா ஆதார் கார்டில் கரெக்டான டேட் ஆஃப் பர்த்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டு இல்லைன்னா இந்தியன் பாஸ்போர்ட்டு இதில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். இந்த டாக்குமெண்ட்டை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கும் அந்த டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க டேட் ஆஃப் பர்த்தும் சேமாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இப்போ ஆதார் கார்டு கொடுக்குறீங்கன்னா ஆதார் கார்டோட ஃப்ரண்ட்டு மட்டும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணால் போதும். அதே மாதிரி பேன் கார்டோட ஃப்ரண்ட்டு மட்டும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணால் போதும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்டில் கிளியராக தெரியணும். நீங்கள் இது ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண பிறகு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு உங்களுடைய வீட்டு அட்ரஸ் கேட்பாங்க. நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுக்க போகிறீங்களோ அதாவது அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. என்ன ஐடி ப்ரூஃப் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் வாட்டர் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, கேஸ் பில்லு, அதாவது உங்கள் நேமில் இந்த ஐடி ப்ரூஃப்ஸ் இருக்கணும். இப்போ அப்பா பேரில் இருக்குது கேஸ் பில்லு, அதை பையனை கொடுக்கலாமான்னு கேட்டால் கொடுக்க முடியாது. யாருக்கு ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க நேமில் வாட்டர் பில் இருக்கணும், இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லு, கேஸ் பில் இருக்கணும். அது இந்த லாஸ்ட் 1 இயர்க்குள்ளே நீங்கள் வாங்கின பில்லாக இருக்கணும்.
அதே மாதிரி ஆதார் கார்டில் இப்போ இருக்க அட்ரஸ் தான் கொடுக்க போறீங்கன்னா ஆதார் கார்டு கொடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்ககிட்ட ஏதாச்சும் பேங்க் பாஸ்புக் இருக்குன்னா அந்த பேங்க் பாஸ்புக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் புக் கூட கொடுத்துக்கலாம். ஆனால் இதில் உங்களோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒட்டி அந்த பேங்க் இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அது கீழே வந்து சீல் அடித்து சைன் பண்ண மாதிரி இருக்கணும். உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரியும் இல்லை இந்த எந்த டாக்குமெண்ட் இல்லைன்னா ஓன் ஹவுஸாக இருந்துச்சுன்னா புதுசாக வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் சேல் டீட் கொடுத்துக்கலாம். இல்லை ரெண்டல் வீட்டில் இருக்கீங்கன்னா ரெண்டல் டாக்குமெண்ட் கொடுத்துக்கலாம். நீங்கள் அதில் வந்து நீங்கள் யாரும் அவங்க சைன் பண்ண மாதிரி இருக்கணும். உங்களோட அட்ரஸ் வந்து கரெக்டாக மென்ஷன் ஆகிருக்கணும். அது வந்து உங்களுக்கு 1 இயர்க்குள்ளே இருக்க டாக்குமெண்ட்டாக, அதாவது ரெண்டல் அக்ரிமெண்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுக்க போகிறீங்கன்னா அதில் 3 பக்கம் இருக்குன்னா அந்த 3 பக்கத்தையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு காப்பியை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு அதில் என்ன அட்ரஸ் இருக்கும் அந்த அட்ரஸை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் தாலுக்கும் பார்த்தீங்கன்னா தாலுக் ஆஃபீஸ் மண்டலம் அதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா நீங்கள் யாருடைய ஓட்டர் ஐடி கார்டை ரெஃபர் பண்ணுறீங்களோ அவங்களோட ஓட்டர் ஐடி கார்டில் என்ன போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, என்ன தாலுக் கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸும் நீங்கள் ப்ரூஃபில் சப்மிட் பண்ணுறீங்கல்ல அதுலேயும் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கண்டிப்பாக உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கரெக்டாக அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கலாக உங்களோட பாடியில் ஏதாச்சும் கண்ணு தெரியாது, இல்லை வாய் பேச முடியும், இந்த மாதிரி ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா அந்த குறைகளை மென்ஷன் பண்ணிவிட்டு எத்தனை பர்சன்டேஜ் அதுக்கான ப்ரூஃப் வச்சுருந்தீங்கன்னா அந்த ப்ரூஃபையும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் ஒருத்தவங்களுடைய நேமு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ் ஏதாவது கொடுக்க போகிறீங்கன்னா கொடுக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான், கம்பல்சரி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன வில்லேஜில் இருக்கீங்க, என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்க, என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸில் எத்தனை வருஷத்துமா இருக்கீங்க டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இது டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டிங்கன்னா இல்லை என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுயநினைவோடு தான் நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன இடத்துல இருந்து இந்த அப்ளிகேஷன் பண்ணுறீங்களோ, இப்போ சென்னையோ உங்கள் ஊர் என்னவோ அந்த பிளேஸை வந்து கொடுத்துட்டு கடைசியாக வந்து இங்கே வந்து கீழே ஒரு கேப்சா இருக்கும். இந்த கேப்சா கொடுத்துட்டு ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது, இல்லை நேமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ப்ரிவ்யூலேயே நீங்கள் செக் பண்ணி அதை எடிட் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப உங்களால் பார்த்தீங்கன்னா எடிட்டே பண்ண முடியாது. அதனால் ப்ரிவ்யூலேயே உங்கள் நேமு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் பேர், அப்பா பேர், மொபைல் நம்பர், வீட்டு அட்ரஸ், தாலுக்கு, அசெம்பிளி இது எல்லாமே கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கும் பார்த்தீங்கன்னா ஓடிபி ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இருந்தால் தான் நீங்கள் உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, எப்போ டவுன்லோட் பண்ணலான்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்த பிறகு எங்கே செக் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபைல்லையும் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணி சப்மிட் பண்ண உடனே ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அதை நோட் பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் ஸ்டேட் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, எப்போ டவுன்லோட் பண்ணால் ஓட்டர் ஐடி நம்பர் வந்துருச்சா வரலையா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் இந்த வெப்சைட்லேயே ஈஸியாக உங்களோட ஓட்டர் ஐடி கார்டை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். டவுன்லோட் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு கண்டிப்பாக ஓடிபி சென்ட் ஆகும். ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ண பிறகு தான் உங்களால் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டை டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும். ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு மாதத்தில் உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணி இந்த வெப்சைட்லேயே ஃப்ரீயாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் நீங்கள் எப்போ வேணால் உங்களோட ஓட்டர் ஐடி கார்டை வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். எத்தனை முறை வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மெத்தடை தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஈஸியாக உங்களோட ஓட்டர் ஐடி கார்டை நீங்களே அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஓட்டர் ஐடி சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.